மதுரவாயலில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 5 கோடி பணம் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இது தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. மதுரவாயல்ல உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4.7 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வானகரம் சர்வீஸ் சாலையில நேற்று கார்ல இருந்து மற்றொரு வாகனத்திற்கு அவர்கள் பண மூட்டைகளை கைமாற்றிய போது தேர்தல் பறக்கும் படையினர் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்கள் உள்ளே இருந்த பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரமாக விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக அந்த பணம் சுமார் 4.7 கோடி ரூபாய் வரை அதுல இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில உடனடியாக தேர்தல் பறக்கும் படையினர் மதுரவாயில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அந்த வாகனத்தையும் அந்த பண மூட்டைகளையும் கொண்டு சென்று சரிபார்க்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கு உண்டான உரிய ஆவணங்கள் அவர்களிடம் இல்லாததால ஐடி அதிகாரிகளிடம் இது குறித்து ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த பணம் எப்படி வந்தது என்பது குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில தான் பல்வேறு தகவல்களும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த டாஸ்மார்க்கு கொண்டு செல்லக்கூடிய பணம் எனவும் அதனை ஒரு தனியார் நிறுவனம் இந்த டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் சென்று அவர்கள் பணத்தை வசூல் செய்த பணத்தை பெற்றுக்கொண்டு உரிய அலுவலகத்திற்கு கொண்டு செல்லும் போது தான் தேர்தல் பறக்கும் படையினரால் இந்த பணமானது கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் உரிய ஆவணத்தை காண்பித்த பின்பு அவர்கள் பணத்தை வாங்கிக் கொள்வதாகவும் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.